வாங்க நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜப்பான்ல சமீபத்துல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒரு வார்னிங் தான் ரொம்பவே அசாதாரணமா இருந்துச்சு. ஒரு முழு நாட்டையும் அது உச்சக்கட்ட உஷார் நிலையில வச்சுது. அதை என்னன்னு பார்க்கலாமா? இந்த கதை ஆரம்பிச்சதே இந்த ஒரு அறிவிப்புல தான். ஒரு பெரிய நிலநடுக்கம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே ஜப்பான் அதிகாரிகள் ஒரு மெகா நிலநடுக்க ஆலோசனை அப்படின்னு ஒன்னு வெளியிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதிகமாரும் கேட்காத ஒரு வார்னிங். இது மொத்த நாட்டிலயும் ஒருவித பதட்டத்தை உண்டாக்குச்சு. அடுத்து என்ன ஆக போகுதோன்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, முதல்ல இந்த மெகா நிலநடுக்க ஆலோசனைனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பா நாளைக்கு பெரிய பூகம்பம் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிரிடிக்ஷன் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு புள்ளி விவர அடிப்படையிலான எச்சரிக்கை. அதாவது பாருங்க, இப்போ ஒரு நிலநடுக்கம் வந்திருக்கு, சோ அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னொரு பெரிய பூகம்பம் வர்றதுக்கான வாய்ப்பு சாதாரண நாட்களை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான். ஆமா, இது பேரிடர் மேலாண்மையில ஒரு புத்தம் புது அணுகுமுறைனே சொல்லலாம். இயற்கையான மாலை கணிக்கவே முடியாது இல்லையா? அப்படி கணிக்க முடியாத ஒரு விஷயத்த ஜப்பான் எப்படி சமாளிக்க முயற்சி பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். இந்த அசாதாரணமான வார்னிங் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? பூமி பயங்கரமா அதிர்ந்த அந்த நிமிஷத்துக்கு போலாம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4:52 மணிக்கு 7.7 ரிக்டர் அளவுல ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதோட மையம் கடற்கரையில இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தள்ளி கடலுக்குள்ள. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வெறும் 20 கிலோமீட்டர் ஆழத்துல தான் உருவாச்சு. பூமிக்கு ரொம்ப பக்கத்துல உருவானதால அதோட தாக்கம் பல மடங்கு அதிகமா இருந்துச்சு. இந்த நிலநடுக்கத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, எபி சென்டர்ல இருந்து நூத்துக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தலைநகர் டோக்கியோல கூட பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் ஆடி இருக்கு. மக்கள் அந்த அதிர்வை நேரடியாவே உணர்ந்திருக்காங்க. நிலநடுக்கம் வந்த அடுத்த செகண்டே அடுத்த ஆபத்து காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் சுனாமி. சுனாமி அலைகள் கரைக்கு வர்றதுக்குள்ள மக்களை காப்பாத்தணும். இது நேரத்தோட ஒரு போட்டி மாதிரி ஆரம்பிச்சது. பூகம்பம் வந்தா அடுத்த 3 நிமிஷத்துல ஜப்பான்ல எல்லா டிவி சேனல், ரேடியோ, மொபைல் போனுன்னு எல்லாத்துலயும் ஒரே ஒரு செய்திதான்: சுனாமி, வெளியேறுங்கள், திரும்பி பார்க்காதீர்கள். ஒவ்வொரு நொடியும் முக்கியம். ஒரே மெசேஜ் தான்: யோசிக்காதீங்க, உடனே உயரமான இடத்துக்கு போங்க. இந்த டைம்லைனை பாருங்க, அவங்களோட சிஸ்டம் எவ்ளோ வேகமா வேலை செய்யுதுன்னு புரியும். 4:52க்கு பூகம்பம், சரியா 4:55க்கு 3 நிமிஷத்துல சுனாமி வார்னிங் கொடுத்தாச்சு. முதல் அலை கரைக்கு வர கிட்டத்தட்ட 41 நிமிஷம் ஆச்சு. நள்ளிரவு வாக்குல எல்லா எச்சரிக்கையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை கவனிங்க. அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? 3 மீட்டர், அதாவது கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துக்கு அலை வரும்னு எச்சரிச்சாங்க. ஆனா உண்மையில வந்த பெரிய அலையே வெறும் 80 சென்டிமீட்டர் தான். ஒருவேளை இது ஓவர் ரியாக்ஷன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுதான் ஜப்பானோட பாலிசி. பெட்டர் சேஃப் தென் சாரி. அதாவது வர்றதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. ஜப்பான் ஏன் இவ்ளோ தீவிரமா, இவ்ளோ வேகமா செயல்படுறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான வரலாற்று வலி இருக்கு. ஒரு பெரிய பேரழிவு. அதுதான் இன்னைக்கு அவங்களோட ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்குது. அன்னைக்கு ஜப்பான்ல எல்லா நியூஸ் ஆங்கர்ஸும் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வாக்கியம்: மார்ச் 11ஐ நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஒப்பீடு தான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். 2011ல 9.0 ரிக்டர் அளவுல பூகம்பம், 15 மீட்டருக்கும் மேல சுனாமி அலைகள், கிட்டத்தட்ட 20,000 பேர் உயிரிழப்பு. ஆனா இப்போ 7.7 ரிக்டர், 80 சென்டிமீட்டர் சுனாமி, காயம்பட்டவங்க வெறும் 6 பேர். இந்த பெரிய வித்தியாசம் எப்படி வந்துச்சு? இதுதான் ஜப்பான் 2011 பேரழிவிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களோட நேரடி ரிசல்ட். 2011ல இருந்து அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? முக்கியமான ஒரு விஷயம், 2011 மெகா நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு பெரிய முன் அதிர்வு வந்திருக்கு. அதனால இந்த தடவை அதிகாரிகள் ரொம்ப உஷாரா இருந்தாங்க. அந்த பேரழிவுக்கு பிறகு பில்ட் பேக் பெட்டர், அதாவது முன்ன இருந்ததை விட சிறப்பா திரும்பவும் கட்டுறதுங்கிற கொள்கையை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் அல்லாம இந்த மாதிரி முன் அதிர்வுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிற கேள்விக்கு விடை தேடினதுதான் இந்த புதிய ஆலோசனை முறை உருவாக காரணமா இருந்துச்சு. சரி, ஜப்பான் கிட்ட அப்படி என்னதான் பாதுகாப்பு இருக்கு? பல வருஷமா அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த பாதுகாப்பு கவசத்தை பத்தி இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அவங்களோட பில்டிங் பாதுகாப்பு முறைகளை ஒரு 3 லெவல்ல நம்ம பிரிக்கலாம். முதல் லெவல் தைஷின். இது பேசிக், அதாவது பில்டிங் இடிஞ்சு விழாம இருக்கிறதுக்கான அடிப்படை உறுதி. 2வது சைஷன். இது
பில்டிங்குக்குள்ள ஷாக் அப்சார்பர் மாதிரி சில கருவிகளை வச்சு அதிர்வுகளோட தாக்கத்தை குறைக்கிறது. 3வது மென்ஷன். இதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. இதுல பில்டிங்கோட அடித்தளத்தையே தரையில இருந்து பிரிச்சு வச்சிருவாங்க. சோ பூமி ஆடுனாலும் பில்டிங் மேல அதோட தாக்கம் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கிற வீடுகள்ல கிட்டத்தட்ட 90% இந்த நவீன பாதுகாப்பு தரங்களோட தான் கட்டப்பட்டிருக்கு. இது எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஜப்பான் ஒவ்வொரு தடவை விழும்போதும் முன்னட விட வலுவா எழுந்திருக்குங்கிறதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உதாரணம் இருக்கு. 2024ல நோட்டோ பகுதியில வந்த நிலநடுக்கத்துக்கு அப்புறம் நடக்கிற புனரமைப்பு பணிகள் தான் அது. அவங்களுக்கு இது ஒரு முடிவே இல்லாத கற்றல் ப்ராசஸ். இதெல்லாம் சரி, ஆனா இப்போ நாம ஒரு புதிய யதார்த்தத்தை பத்தி பேசணும். இந்த மாதிரி புள்ளி விவர அடிப்படையிலான வார்னிங்ஸ் கூட வாழ பழகிக்கிறது எப்படி? இந்த வார்னிங்கோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான், 1%. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள ஒரு பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கு 100ல 1 சான்ஸ் இருக்கு. 1%ங்கிறது ரொம்ப கம்மி தான், ஆனா அது 0 கிடையாது இல்லையா? இது அவங்களோட பாதுகாப்பு கொள்கையில ஒரு அடிப்படை மாற்றத்தை காட்டுது. முன்னெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலநடுக்கத்தை கணிக்க முடியுமான்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா இப்போ அந்த சாத்தியம் இல்லாத வேலையை விட்டுட்டு ரிஸ்க் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு மக்களுக்கு சொல்ற ஒரு நிர்வகிக்கக்கூடிய வேலைக்கு மாறிட்டாங்க. ஆனா இதனால ஒரு புது சவால் வந்திருக்கு. ஒரு உளவியல் சவால். அடிக்கடி இந்த மாதிரி வார்னிங் வந்து ஆனா எதுவும் நடக்கலன்னா என்ன ஆகும்? மக்கள் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அலர்ட் ஃபட்டீகிங், அதாவது எச்சரிக்கை சோர்வுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அடுத்த பெரிய கேள்வி. கடைசியா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். பேரழிவுங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்கிற ஒரு நிலையில ஒரு தேசம் எப்படி தன்னோட கடந்த கால நினைவுகளுக்கும் எதிர்காலத்துக்கான தயார் நிலைக்கும் நடுவுல ஒரு சமநிலையோட வாழுது? இந்த மெல்லிய கோட்டு மேல ஜப்பான் எப்படி நடக்குதுங்கிறதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு.